சாலிடா 3 இயர்ஸ் ஆச்சு நான் நினச்ச இந்த விஷயம் நடக்க. ஹே ஃபேமிலிஸ், திஸ் இஸ் நசராஸ் ஃபேஷன்ஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் ஹென்னா பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆச்சு. இந்த 3 இயர்ஸில் நான் இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணதுலேருந்தே என்னோடய இன்ஸ்டா ஃபீட் ஆகட்டும், போஸ்ட் ஆகட்டும், ரீல்ஸில் வந்து எனக்கு மேக்ஸிமம் வர்றது என்னென்னா, இந்த ஹென்னாவை வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் நான் இப்போ காமிச்சிருக்கேன்ல வீடியோவில், இந்த மாதிரி ஒரு 50 to 70 கோன்ஸ் மேக் பண்ணி ரவுண்டாக அதை வச்சு அடுக்கி வச்சு வீடியோ எடுத்து போஸ்ட் ரீல்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு ஒரு ஐடியா என்னென்னா, இந்த மாதிரி என்னைக்கு ஒரு நாள் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக ஹென்னாஸ் ரெடி பண்ணி அதை டிஸ்பேட்ச் பண்ணணும் நினச்சிருந்த வீடியோ ரெடி பண்ணி நான் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துருக்கலாம். பட் அப்படி இல்லை, எனக்கு வந்து அந்த ரெடி பண்ணதை அப்படியே டிஸ்பேட்ச் பண்ணிடணும். அவ்வளோ கோன்ஸ் ஒரு நாள் டிஸ்பேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு என்னோடய பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகணும். அப்படி க்ரோ ஆயிடுச்சுன்னா என்னோடய ப்ராடக்ட் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அத்தனை கிளைண்ட்ஸ் ரீச் பண்ணியிருக்கு, வைடரான ஆடியன்ஸை ரீச் பண்ணியிருக்குன்னு முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ இந்த 3 இயர்ஸில் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்த இதில் தான் ஒரு 50 to 70 கோன்ஸ் ஒரே நாளில் நான் டிஸ்பேட்ச் பண்ணேன். அது இல்லாமல் ஹென்னா நெயில் லிக்விட்ஸ், நெயில் கோன், ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி நிறைய ப்ராடக்ட்ஸ் டிஸ்பேட்ச் பண்ணேன். ஸோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதில் ரீச்சே இல்லை, எனக்கு இந்த விஷயம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பாதியிலே விட்டுட்டு போயிடாதீங்க. மேபி நீங்கள் அந்த சக்ஸஸோட பாதி வழியில் கூட இருக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணால் டெஃபினட்டாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.